கும்பராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த வருடம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திரம் முழுக்க முழுக்க பணம் கொழிக்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவமனைக்கும் தனக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஏதாவது ஒண்ணு இறந்து அதுல துக்கமாகி அதுல செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள். சார் சொன்னது 100% எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னென்ன கேட்கணும்னு நினச்சா எல்லாமே அவரே சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறதே எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாருன்ட்டு இல்லை, கேட்டே ஆகணும். கேட்டு ஆகணும்ட்டு இல்லை. சரி பாரு, அதை ஃபாலோ பண்ண மாட்டாரு. கொடுத்த பணம் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது மட்டும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னீங்க இல்லையா, கேள்விக்குரியவே ஆச்சரியக்குரிய மாற்றக்கூடிய என்னோட வாழ்க்கையில ஐயா சொன்னது அத்தனையுமே நடந்தது. அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையில அவங்க எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம், எதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவதுமா காலபுருஷ அடிப்படையில் 11வது ராசியாக நம்ம என்ன சொல்றோம்னா கும்பராசியை சொல்லலாம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய கோல்சார கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய நிலை, ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய நிலை. ராசிநாதனுக்கு குரு பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது. தன் ராசியில் சஞ்சாரம் செய்த ராகு பகவான் பின்னோக்கி செல்கிறார். ஆகையினால குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வருடம். பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் இந்த வருடம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா விவசாய வீடு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது தோப்புலையே நம்ம வீடு கட்டணும்னு ஒரு ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த வருடம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த கும்ப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கிறது. பொதுவாக இந்த நட்சத்திரம் முழுக்க முழுக்க பணம் கொழிக்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் கொடுத்த பணம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கும்பராசிக்காரர்களுக்கு திரும்பி இருக்காது. அந்த பணவரவு எல்லாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதில் குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது இந்த வருடம் வீடுன்ற ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு அடிக்கல் போட்டு அதை ஒரு பேஸ்மெண்ட்டமாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம். கும்பராசிக்கும் கடந்த வருடத்திற்கும் எடுத்து கவனித்து பார்த்தோம்னா மருத்துவமனைக்கும் தனக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கும். இவங்க விரயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மெஷின் பழுதடைதல், உடல்நிலை அதிகடி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஏதாவது ஒன்று இறந்து அதில் துக்கமாகி அதில் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள், இந்த துக்க காரியங்களுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடிய சூழல்கள், இது எல்லாம் கும்பராசிக்கு கடந்த 2025 கொடுத்திருக்கும். அது எல்லாம் மாறி சுப விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கும்பராசிக்கு உறுதியாக கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த மட்டில் தொழில் வந்து புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முதலீடு தொழில் செய்யலாம். பங்குல வந்து தாராளமாக என்ன பண்ணலாம்னா ஷேர் போடலாம். வட்டி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே போல வந்து தங்கத்திலும் வெள்ளியிலும் தாராளமாக முதலீடு போடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. திருமணம், 2வது திருமணத்திற்கு முயற்சிப்பவர்கள், ஏன் 2வது திருமணத்திற்கு முயற்சிப்பவர்கள்னு சொல்றேன்னா பெரும்பாலும் கடந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கும்பராசிக்கு நிறைய திருமண பிரிவை உறுதியாக தந்திருக்கும். 2வது திருமணத்திற்கு விவாகரத்தாகி இருப்பவர்கள் முயற்சித்தால் இந்த வருடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா வெற்றியை எதிர்பார்க்கலாம். புத்திரர்களுடைய விஷயத்துல ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா கும்பராசியினுடைய ராசியிலே ராகு சஞ்சாரம் செய்ததுனால கால் மற்றும் மூட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். நார்மலா விளையாடிட்டு இருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட அடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கலாம். இதெல்லாம் கும்பராசியினுடைய வீட்டில் நிச்சயமா என்ன பண்ணியிருக்கும்னா நடந்திருக்கும். அது மட்டும் அல்லாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகன விபத்துகளும் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஏற்பட்டிருக்கலாம். காரணம் ஜனனத்தில் என்ன ஆகியிருக்குன்னா ஜென்மத்தில் ராகு சஞ்சாரத்தோடு செவ்வாய் தொடர்பு இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட கும்பராசிக்குன்னு சொல்லும் பொழுது இந்த 2025 ஆகஸ்டில் இருந்து 2026 பிப்ரவரி வரையும் ஒரு பேட் டைம். இந்த டைம் அத்தனையுமே கடந்து என்ன ஆகிட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்க சிறப்பாக வந்துட்டாங்க. உடல் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும்
தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயத்தில் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்வது நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். கும்பராசி வீட்டில் கட்டாயமாக இந்த வருடம் புதுமனை புகுவிழா நடைபெறும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அல்லது புதிய மனையாவது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும், அல்லது புதிய ஒரு வீட்டை வித்துட்டு இன்னும் ஒரு புதிய வீடு வாங்கலாமா அப்படின்ற நிர்பந்தமும் தோன்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதார மேன்மை ஏற்படும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது டெபாசிட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற தாட் கும்பராசிக்கு கண்டிப்பாக இந்த டைமில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடகு வைத்த நகை ஒரு 10 சவரனாவது வீடு தேடி கட்டாயமாக என்ன பண்ணணும்னா வந்துடும். வெளிநாடு பயணங்களும் இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுத்தே தீரும். அதனால கவலை வேண்டாம். இவங்களுக்கு உரிய அதிர்ஷ்டகரமான ஆலயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் வீரபத்ரரையும், அதே போல கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சரபேஸ்வரரையும், கும்பராசி பூரட்டாதியில் பிறந்தவர்கள் குபேரநிதியையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு உரிய அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இடத்துல வந்து சிவப்பு நிறம் அல்லது ரோஜா நிறம் பலனை கொடுத்தே தீரும். இந்த தமிழ் புத்தாண்டுல கும்பராசி ஓரளவிற்கு கோபுரத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம்மா, உங்க பெயர்? வணக்கம் மேடம், மகேஸ்வரிங்க. கும்பராசி சதய நட்சத்திரம். Okay. சார் சொன்னது 100க்கு 200% எல்லாமே கரெக்டாக இருந்தது. என்னென்ன கேட்கணும்னு நினச்சா எல்லாமே அவரே சொல்லிட்டாருங்க. நான் சொல்கிறதே எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாருன்ட்டு இல்லை, கேட்டே ஆகணும். கேட்டு ஆகணுன்ட்டு இல்லை, சரி சரியும் பாரு, அதை ஃபாலோ பண்ண மாட்டார். கொடுத்த பணம் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது மட்டும் சொல்லுங்க. பொதுவாக பண வரவு வரணும் அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது, கோரஜனை, கஸ்தூரி இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் வந்து அர்ச்சனை காலகட்டத்தில் ஜவ்வாதால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது துர்க்கை, காளி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, அது வெள்ளிக்கிழமையில் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்த பணம் கட்டாயமாக திரும்ப வரும். வீட்டுக்காரரும் பேச்சை கேட்பார். வணக்கம்மா, நீங்க கும்பமா? கும்பங்க மேம். ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி தான். எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா, அதாவது இப்போ வரைக்கும் நான் எந்த தொழிலும் எதுவும் இல்லை, வீட்டில் தான் இருக்கேங்க. வேறு ஏதாவது புதுசாக செய்யணும்னு ஒரு ஆசை, அதான் ஏதாவது செய்யலாமா என்ன? கும்பராசி சதய நட்சத்திரங்க. சதய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சனியோடு ராகு சம்பந்தப்படுது அப்படின்னாலே ஃபினான்ஸ் தான் என்னன்னா கரெக்டாக வரும். அது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கூல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்டேஷ்னரி ஸ்டோர் வந்து வைக்கிறதுனா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, உரம் சம்பந்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள், உரம், இது மாதிரியான தொழில்களை பண்ணலாம். இதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே சொன்னீங்க இல்லையா, கேள்விக்குரியவே ஆச்சரியக்குரிய மாற்றக்கூடிய. என்னோடய வாழ்க்கையில் ஐயா சொன்னது அத்தனையுமே நடந்தது. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2 வருஷமாக பிள்ளைங்க இது பண்ணுறதுனால நான் விட்டுட்டேன். நான் மறுபடியும் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. நான் வாஸ்து ஆஃபீஸ் வச்சு நடத்தணுங்கிற எண்ணம் இருந்தனால தான் உங்களோட சேர்ந்து இப்படி பண்ணலாமா, பிள்ளைங்களோட திருமணம், வேலை அதெல்லாம் முடிஞ்சோடனே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குதுயா. பண்ணலாங்களாயா? தாராளமாக பண்ணலாமா. அதுமாதிரி பூர்வீக சொத்து அம்மா வீட்டு வழியும் வீட்டுக்கார வீட்டு வழியும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதுக்காக சுயம்பு சிவபெருமான் வழிபடுறது ரொம்ப நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் அதை வழிபட்டாலே போதும்.